10th நல்ல மார்க் வாங்கி +2 டூலேயும் நல்ல மெரிட்டில் மார்க் வாங்கி மருத்துவர் ஆகணும் அப்படின்ற கனவோட கவுன்சிலிங்கில் மிக குறைந்த மதிப்பெண்ணை தவற விட்டு ஆங்கில மருத்துவத்தை படிக்க முடியாமல் மருத்துவர் ஆகணுங்கிற அந்த ஆசைக்காக இந்திய மருத்துவம்னா என்னன்னே தெரியாமல் அதில் நுழைஞ்ச மாணவர்களுக்கு இந்த பதிவு. இந்திய மருத்துவம் பற்றி தெரியாமல் படிக்க ஆரம்பித்து அது தெரிஞ்ச பின்னாடி நம்முடைய மருத்துவம், இந்த சித்த மருத்துவம், இந்திய மருத்துவம், இதை நம்ம கண்டு கொள்ளாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறத உணர்ந்து அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. சித்தர்கள் தானே, மரத்துக்கடியில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் சொன்னவங்க தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் தவறானது. திமிங்கலத்தின் எச்சம் பல கோடிங்க, 400 கோடி. ஒரு கையளவு கல் 400 கோடின்றாங்க. அந்த திமிங்கலத்தின் எச்சம் அம்பரில் தொடங்கி காண்டாமிருகத்தின் கொம்பு வரைக்கும் அவங்க சொல்லப்படாத விஷயங்களே கிடையாதுங்க. சைவம் அசைவம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மகத்துவமான மருத்துவர்கள், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் நம்முடைய சித்தர்கள். இன்னைக்கு இந்த திமிங்கலம் எச்சத்தை பற்றி தினமும் நம்ம நியூஸில் பார்க்குறோம். அன்னைக்கு அவங்களுக்கு எப்படி அது கிடைச்சிருக்கும், அந்த அம்பர் எப்படி இருக்கும்? முதல்ல அது ஒரு திமிங்கலத்தினுடைய எச்சம்னு கண்டுபிடிக்கணும். அது என்ன சுவையில் இருக்கும், அதனுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன, கரையுமா கரையாதா, அதோட பியூரிட்டி என்ன, எந்த அளவில் பயன்படுத்தினா மருத்துவத்துக்கு உதவும், கபத்தில் தொடங்கி கால்வலி, மெமரி பவர், டிப்ரெஷன், மனநோய்னு சொல்லி பல நோய்களுக்கு அதை மருத்துவமாக கையாண்டிருக்காங்க. இதை விட வேற என்ன ப்ரூஃப்? இன்னைக்கு 2025லையும் செய்தி வழியாக தான் திமிங்கலத்தின் எச்சம்னா அம்பர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் பல 1000 வருடத்துக்கு முன்னாடியே அதை பற்றியும் சொல்லி அதற்கான மருத்துவ முறையும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்களோட திறமைக்கு இதை விட என்ன ப்ரூஃப் வேணும்? பல கோடி விஷயங்கள் இருக்குங்க அவங்கள பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. பல கோடி விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கேட்க ரெடியாக இருந்தால் சித்த மருத்துவராக நாங்களும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நம்ம நாட்டில் ஒரு பொருள் விளையுது அப்படின்னா அதை பற்றின அந்த பியூரிட்டி பற்றியும், அது எவ்வளோ நல்லா இருக்கும், அதனுடைய விற்பனை விளம்பரத்துக்காக மற்ற நாடுகளில் போய் நாம் அதை பற்றி பேசலாம். ஆனால் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இன்னைக்கும் நம்ம நாட்டிலையே நம்ம மருத்துவத்தை பற்றி நாங்கள் விளம்பரம் செஞ்சு கொண்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் சித்த மருத்துவம் கவலைக்கிடம் அப்படின்ற போர்டு வேணால் போட்டுக்கலாம். இந்த நிமிடம், இந்த நொடி நம்ம வெளிநாடுகளில் போய் நாம் ஒரு சித்த மருத்துவர், நாம் ஒரு இந்தியன் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதையே வேறு. ஏன்னா அவங்களுக்கு நம்ம மருத்துவத்தை பற்றிய மகத்துவம் 100% புரிஞ்சிருக்கு. நம்முடைய சித்தர்களை அவங்க பெருசாக மதிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் நம்ம மருத்துவம் இன்னுமே ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் வரக்கூடிய நோயாளிகளுக்கு நாங்கள் இன்னும் விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால் நம்முடைய மருத்துவம் இது வெறும் தமிழ் மருத்துவம் மட்டும் கிடையாது, இந்திய மருத்துவம், நம் நாட்டு மருத்துவம். இதை நாம் முதல்ல கொண்டாடணும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கணும். சரியான சித்த மருத்துவரை நீங்கள் தேர்வு செஞ்சு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருந்து உங்கள் நோய்களை நீங்கள் கண்டிப்பாக சரி செஞ்சுக்கலாம். பக்க விளைவு இல்லாத விஷயங்களே கிடையாது. தேன்லேயும் பக்க விளைவு இருக்குது, நெய்யிலையும் பக்க விளைவு இருக்குது. ஏன், நம்ம காமிக்கிற பாசத்தில் கூட பக்க விளைவுகள் இருக்குது. நம்ம குழந்தைங்க கிட்ட அதிகமாக பாசம் காமிச்சிட்டோம் அப்படின்னு வைங்க, அதை அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தவறு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் எல்லாமே அளவோடு இருந்தால் மட்டும்தான் நமக்கு நன்மையை உண்டாக்கும். சித்த மருத்துவத்தை கொண்டாடுவோம்.